தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யாரென்று சொல்வேன் கேளுங்கள். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யாரென்று சொல்வேன் கேளுங்கள். பாடும் குயிலுக்கு பாடச் சொல்லி தந்தவன் யார்? ஆடும் மயிலுக்கு ஆடச் சொல்லி தந்தவன் யார்? பாடும் குயிலுக்கு பாடச் சொல்லி தந்தவன் யார்? ஆடும் மயிலுக்கு ஆடச் சொல்லி தந்தவன் யார்? அவரே எம் இறைவன், அவர் தாழ் நாம் பணிந்தோம், அவர் தாழ் நாம் பணிந்தார் அகமே மகிழ்ந்திருப்போம். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், எனும் இறைவன் யாரென்று சொல்வேன் கேளுங்கள். கன்னிமரியே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீர் ஆண்டவராகிய உன்னத கடவுளின் ஆசி பெற்றவர். ஏனெனில் உமது புகழ் மாந்தரின் வாயிலிருந்து ஒரு பொழுதும் நீங்காத வண்ணம் அவர் உமது பெயரை பெரிதும் உயர்த்தியுள்ளார். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இன்று நாங்கள் புனித கன்னிமரியாவினுடைய மாசற்ற இருதயத்திற்கு நாங்கள் விழா எடுக்கின்றோம். நேற்றைய நாளில் நாங்கள் ஆண்டவர் இயேசுவின் திரு இருதயத்திற்கு விழா எடுத்து இன்றைய நாளில் அன்னையின் மாசற்ற இருதயத்திற்கு நாங்கள் விழா கொண்டாடுவது சால பொருத்தமானதாக இருக்கின்றது. கல்வாரி மலையிலே இந்த இரண்டு இதயங்களும் எங்களுக்காக குத்தப்பட்டன. இந்த இரண்டு இருதயங்களும் கல்வாரி மலையிலே வேதனையின் மத்தியில் எங்களுக்காக ஏங்கின. ஆகவே இந்த இரண்டு இருதயங்களையும் அடுத்தடுத்த நாளிலே நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பும் கன்னிமரியாவினுடைய பரிந்துரையும் எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கும்படியாக நாங்கள் மன்றாடுவோம். அவர்களுடைய முன்மாதிரியை நாங்களும் பின்பற்றி எங்களுடைய வாழ்வினூடாக நாங்கள் இந்த தாயின் பிள்ளைகள் என்பதை அன்பிப்போம். மேலும் இந்த திருப்பலியிலே இறைவனடி சேர்ந்த 20வது வருட நிறைவிலே லூட்ஸ் ஜெர்மனி அந்தோனி பிள்ளை என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், பிரான்சிலே அண்மையில் இறைவனடி சேர்ந்த யோகானந்தா சுப்பிரமணியம் என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் நாங்கள் மன்றாட அழைக்கப்படுகின்றோம். இறைவர்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இவர்களுடைய பிரிவாலே தீர்வுகளை ஆண்டவர் தேற்ற வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாங்கள் தகுதி பெறுகின்ற பொருட்டு நம்முடைய குறை குற்றங்களுக்காக விசேடமாக அன்னை மரியாவிடம் விளங்கிய தூய்மை, கீழ்ப்படிவு, தாழ்ச்சி என்கிற புண்ணியங்களிலே நாங்கள் வளராமல் இருந்த சந்தர்ப்பங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும்
வானதுர்ந்த புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கன்னிமரியாளூடாக இறைவன் எங்களுக்கு தந்த எல்லா நன்மைத்தனங்களுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறி அவளுடைய பரிந்துரையை மட்டும் பெற்றுக்கொள்ளுகின்ற மக்களாக நாங்கள் இருக்காமல் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றுகிறவர்களாக நாங்கள் வளர ஆண்டவருக்கு நன்றி கூறி நாங்கள் அவருடைய திருப்பெயரை உயர்த்தி நாங்கள் போற்றுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. பூவுலகில் நன்மனத்தோருக்கு அமைதியுமாகுக. உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் சுமரியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலது பக்கம் வீற்றிருக்கின்றவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, பெண்களுள் உமது அருளால் நிரப்ப பெற்ற புனித கன்னிமரியாவை எங்கள் மீட்பராகியோம் திருமகனின் அன்னையாக தேர்ந்தெடுத்தீரே. என்று அவருடைய தூய்மையான இதயத்தை புகழும் நாங்கள் இம்மை தீமையிலிருந்து விடுதலை பெறவும் அவரோடு நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களுடைய ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். யோயாதா இறந்தபின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார். அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடுங்கோபம் கொண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் உறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர், ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகின்றார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவது ஏன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்தால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எறிந்து கொண்டனர். அவர் தந்தை யோயாதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்லச் செய்தார். அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதை கண்டு பழி வாங்குவாராக என்றார். அடுத்த ஆண்டு
சிரியா படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்று அழித்தனர். கொள்ளை பொருள்கள் அனைத்தையும் தமஸ்கு மன்னனிடம் அனுப்பி வைத்தனர். சிரியர் மிகச் சிறிய படையுடன் தான் வந்தனர். இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவரை இஸ்ரேலர் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும் படையை சிரியரின் கையில் ஒப்புவித்தார். அவர்கள் யோவாசை தண்டித்தனர். கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சிரியர் விட்டு சென்றனர். அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து குரு யோயாதாவின் மகனின் இரத்த பழியின் பொருட்டு அவரது படுக்கையிலேயே அவரை கொண்டனர். தாவீதின் நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர். ஆனால் அரசர்களின் கல்லறையில் அவரை அடக்கம் செய்யவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக எனது பேரன்பு என்றென்றும் நிலைத்திருக்க செய்வேன். எனது பேரன்பு என்றென்றும் நிலைத்திருக்க செய்வேன். பேரன்பு என்றென்றும் நிலைத்திருக்க செய்வேன். நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் பலிமரபை என்றென்றும் நிலைத்திருக்க செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். பேரன்பு என்றென்றும் நிலைத்திருக்க செய்வேன். அவன் மீது பேரன்பு என்றும் அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபை என்றென்றும் நிலை நிறுத்துவேன். அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைத்திருக்க செய்வேன். பேரன்பு என்றென்றும் நிலைத்திருக்க செய்வேன். அவன் புதல்வர் என் திருச்சட்டத்தை கைவிட்டாலோ, என் நீதி நெறிகளின்படி நடக்காவிடிலோ, என் விதிகளை மீறினாலோ, என் கட்டளைகளை கடைபிடிக்காவிடிலோ, அவர்களது குற்றத்திற்காக அவர்களை பிரம்பினால் தண்டிப்பேன். அவர்களின் தீச்செயலுக்காக அவர்களை கசையால் அடிப்பேன். பேரன்பு என்றென்றும் நிலைத்திருக்க செய்வேன். ஆயினும் என் பேரன்பை தாவீதை விட்டு விலக்க மாட்டேன். என் வாக்கு புரளாமை நின்று வழுவ மாட்டேன். எனது பேரன்பு என்றென்றும் நிலைத்திருக்க செய்வேன். இறைவன் சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய கன்னிமரியே, நீர் பெறு பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 திருவசனங்கள் 41 தொடக்கம் 52 வரை. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசு 12 வயது ஆன போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய பொழுது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின் உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர்.
அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தனது உள்ளத்தில் பதிந்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பரிசுத்த கன்னிமரியா இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தனது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நேற்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் திரு இருதய பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது திருப்பலி மறைவுரையிலே அருட்தந்தை எரிக்சன் சொன்னார், இருதயம் என்பது ஒரு அன்பின் அடையாளம். எனவே மனிதர்களுக்காக, முக்கியமாக பாவிகளுக்காக அல்லது வாழ்விலே கஷ்டப்படுகிறவர்களுக்காக, துன்ப துரிதங்களாலே வாடுகிறவர்களுக்காக ஏங்குகின்ற இருதயம் ஆண்டவர் இயேசுவின் திரு இருதயம். இன்றைய நாளில் நாங்கள் அன்னை மரியாவினுடைய மாசற்ற இருதயத்தை கொண்டாடுகின்ற பொழுதும் அதே விதமான எண்ணங்கள் தான் எங்களுடைய உள்ளத்திலே எழும்புகின்றது. அன்னையின் இருதயம் அது அன்பு நிறைந்த, இரக்கம் நிறைந்த, பரந்து பேசுகின்ற இருதயம் மாத்திரமல்ல, அது தூய்மையான இருதயமாகவும் இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம், மரியாள் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தன்னுடைய உள்ளத்திலே அவள் பதிந்து வைத்திருந்தால். இதே வார்த்தைகளை ஆங்கில மொழிபெயர்ப்பிலே நாங்கள் வாசிக்கின்றோம். மேரி treasured everything in her heart. அவள் தன்னுடைய இதயத்திலே எல்லாவற்றையும் பௌத்திரப்படுத்திக் கொண்டாள், அல்லது அவை புதியலாக அவற்றை கொண்டாள். மரியா ஆண்டவராகிய இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்க போன பொழுது சிமியோன் முன்குறித்த அந்த வசனம், உம்முடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும். அவள் 7 சுக வாட்களாலே ஊடுருவப்பட்டாள் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த கல்வாரி மலையிலே இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்திய அந்த நிகழ்விலே எவ்விதமாக அவருடைய இதயம் குத்தப்பட்டதோ அதை போல கல்வாரி மலையிலே அன்னை மரியாவினுடைய இதயமும் அங்கே சிமியோனுடைய வாக்குறுதியின் படியாக குத்தப்படுகின்றது. அந்த சோக வாளாலே அவள் தன்னுடைய மகனை இழந்து தவிக்கின்ற அந்த வேளையில் இந்த 2 இதயங்களும் மனுக்குலத்துக்காக தாங்கள் கிழிக்கப்படவும் மனுக்குலத்திற்காக ஏங்குகின்ற இதயங்களாகவும் இருக்கிறபடியினாலே இந்த 2 இருதயங்களையும் நாங்கள் கொண்டாடுகின்றோம். இந்த 2 இருதயங்களையும் நாங்கள் விழா எடுக்கின்றோம். அதிலும் அன்னை மரியாள் அவள் ஜென்ம பாவம் இல்லாமல், பாவ மாசணுகாமல், இயேசுவின் பிறப்புக்கு முதலும் பிறப்பின் பொழுதும் பிறப்பிற்கு பிறகும் அவள் பரிசுத்தமாக இருந்தாள். ஏனென்றால் கிறிஸ்து தங்குகின்ற அந்த உடலை ஆன்மா ரீதியிலும் உடல் ரீதியிலும் அப்பழுக்கற்ற இருதயமாக கடவுள் பேணினார். இதைத்தான் நாங்கள் ஆங்கிலத்திலே சிங்குலர் கிரேஸ் என்று சொல்லுகின்றோம். ஒரு விசேடமான கிருபையை கொடுத்தால். இதனுடைய விவிலிய ஆதாரம் கபிரியேல் வானதூதர், ஆண்டவருடைய அதி தூதர்களில் ஒருவராகிய கபிரியேல் வானதூதர் அவளை வாழ்த்துகின்ற பொழுது மேரி full of grace, அருள் நிறைந்தவளே என்று சொல்லுகின்றார். இந்த அருள் நிறைந்தவளே என்கிற வார்த்தை முதல் தடவையாக வேதாகமத்திலே பழைய
புதிய ஏற்பாட்டிலே ஒருவருக்கு பாவிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது அன்னை மரியாளுக்கு தான் பாவிக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு வழியாகத்தான் மனுக்குலத்திற்கு அருள் வந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அந்த அருளை ஒரு தனித்துவமான விதமாக மரியாளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஏனென்று சொன்னால் தன்னுடைய மகனை கருத்தாங்குவதற்காக. எனவேதான் நாங்கள் அவள் ஜென்ம மாசணுகாத அமளி என்று சொல்லுகின்றோம். இமாக்குலேட் வெர்ஜின் மேரி என்று சொன்னால் அவள் பாவ மாசணுகாத தூய்மையானவளாக இருந்தாள். இமாக்குலேட் என்று சொன்னால் பாவ மாசு அணுகாத, அப்பழுக்கற்ற, தூய்மையான இருதயத்தை அவள் கொண்டிருந்தாள். எனவேதான் நாங்கள் இன்று அவளுடைய இருதயம் அது மாசற்ற இருதயம். எனவே நாங்கள் அந்த இருதயத்திற்கு நாங்கள் விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த அன்னை மரியாவுடைய தூய இருதயத்திற்கு நாங்கள் விழா எடுக்கின்ற பொழுது 2 விதமான கேள்விகளை நாங்கள் கொண்டு சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவது கேள்வி, அன்னை மரியாளை நாங்கள் எவ்விதமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முதன்மைப்படுத்துகின்றோம், அவளை எந்த இடத்திலே நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்று பொதுவாக பிரிவினை சகோதரர்கள் எங்களோடு பேசுகின்ற பொழுது முதலாவதாக அவர்களுடைய கருப்பொருளாக இருப்பது, அன்னை மரியாளை நீங்கள் கும்பிடுகின்றீர்கள், மாதாவுக்கு நீங்கள் ஆராதனை செலுத்துகின்றீர்கள். இந்த குற்றச்சாட்டை தான் அவர்கள் எங்கள் மேல் சுமத்துகின்றார்கள். ஒரு முறை ஒரு சகோதரரிடம் நான் கேட்டேன், பல விடயங்கள் இருக்கின்றது, விவாதிப்பதற்கு பல விடயங்கள் இருக்கின்றது. முக்கியமாக எங்களுடைய பாவங்கள், மறைமுகமான பாவங்கள், இவையெல்லாம் இருக்கிற பொழுது நீங்கள் ஏன் அன்னை மரியாளை குறித்து நீங்கள் விசனப்படுகிறீர்கள், ஏன் அன்னை மரியாளை குறித்து அவதூறுகளை பரப்புகின்றீர்கள் என்று சொன்ன பொழுது அந்த சகோதரர் எனக்கு கூறிய பதில் என்னவென்று சொன்னால், நீங்கள் அன்னை மரியாவை ஆண்டவருக்கு சமனாக கொண்டு வருகின்றீர்கள் கத்தோலிக்கத்திலே. இதன் நிமித்தமாக ஒரு பெரிய சிலை வழிபாட்டுக்குள்ளே நீங்கள் மக்களை வழிநடத்துகின்றீர்கள். இது கடவுள் அறிவிக்கின்ற ஒன்று. எனவேதான் நாங்கள் இந்த தவறான பழக்கத்தில் இருந்தும் இந்த தவறான நெறிமுறையிலிருந்தும் விடுவிப்பதற்காக மக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வை கொடுக்கின்றோம் என்று கூறினார்கள். நான் அவர்களிடம் சொன்னேன், திருச்சபை ஒரு பொழுதும் அப்படியான சிந்தனைகளை மனிதர்களுடைய இருதயங்களிலே விதைப்பதில்லை. ஆண்டவர் கொடுத்த, மரியாளுக்கு கொடுத்த அந்த தனித்துவமான இடத்தை தான் திருச்சபையும் என்று கொடுக்கிறது. திருச்சபை ஒரு நாளும் அன்னை மரியாளை கடவுளுக்கு நிகரான ஒரு இடத்திலே வைத்து பார்ப்பது இல்லை. தந்தை, மகன், தூய ஆவியானவராக தமதிருத்துவத்திலே இருக்கின்ற கடவுளுக்கு சமனான ஆராதனையை அன்னை மரியாளுக்கு திருச்சபை ஒரு நாளும் கொடுப்பதில்லை. ஆனால் அவளுடைய ஒரு தனித்துவமான இடத்தை திருச்சபை எப்பொழுதும் தனித்துவமாக பேணுகின்றது. அதிலே இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. எவ்விதமாக ஒரு பெண்ணினூடாக இந்த மனுக்குலத்திற்கு பாவம் வந்ததோ, ஒரு பெண்ணினூடாக, அவளுடைய கீழ்ப்படுதலினூடாக, அவளுக்கு மேல் ஆண்டவர் பொழிந்த இரக்கத்தின் வழியாக மனுக்குலத்திற்கு ஏற்புடைமை ஏற்பட்டது, மீட்பை மனுக்குலம் கண்டுகொண்டது. எனவேதான் அருள் நிறைந்தவளே என்று வானூதர் கூறுகின்ற ஒரு பெண்மணியை குறித்து இரண்டாம் கருத்தை சொல்லுவதற்கு எங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை, எங்களுக்கு தகுதியும் இல்லை. ஆதி தூதர்கள் ஒருவராகிய கெப்ரியேல் அவளை பார்த்து, மரியா, நீர் கடவுளுடைய அருளை கண்டடைந்திருக்கிறீர், அருள்மிக பெற்றவரே என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் மனுக்குலத்திலே இருந்து ஒரு பெண்ணை ஆண்டவர் இவ்விதமாக கண்டார் என்று சொன்னால், அவளை நாங்கள் போற்றி, அவளை நாங்கள் வாழ்த்தி, அவளை நாங்கள் முன்னிலைப்படுத்தி, அவளுடைய முன்மாதிரியை நாங்கள் பின்பற்றுவது அது சால பொருத்தமானதாக இருக்கின்றது. அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவள் ஒரு சாதாரண தாயாக இருந்தாள், ஒரு சாதாரண பெண்மணியாக இருந்தாள். இயேசு ஆண்டவருடைய 3 ஆண்டுகள் அவருடைய பணி வாழ்வுதான் எங்களுக்கு விலாவாரியாக தரப்படுகின்றது. ஆனால் அந்த 30 ஆண்டுகள் இயேசு வாழ்ந்த வாழ்க்கை எங்களுக்கு தெரியாது. அந்த 30 ஆண்டுகள் ஆண்டவருடைய அந்த
சிறு பராயத்திலே அவர் தன்னுடைய தாயோடும் தன்னுடைய தகப்பனோடும் இருந்த அந்த காலத்திலே வேதம் ஒரு வார்த்தையிலே எல்லாவற்றையும் முடித்து விடுகின்றது. அவர் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் வளர்ந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக வாழ்ந்து வந்தார். இன்னொரு வசனத்தையும் குறிப்பிடுகின்றது. இந்த கோவில் சம்பவத்திற்கு பிறகு அவர் வீட்டுக்கு சென்று பெற்றோருக்கு அவர் பணிந்திருந்தார். மரியாள், அவளுக்கு தெரியும் இது ஒரு அசாதாரண பிறப்பு, சூப்பர்நேச்சுரல் பர்த். ஏனென்று சொன்னால் பரிசுத்தாவியாலே அவள் கர்ப்பமாக உட்பவித்தாள். அப்படியாக பிறந்த ஒரு பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை என்பதை மரியாள் அறிந்திருந்தாள். இருப்பினும் அவள் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டாள். ஏன் எங்களுக்கு இப்படி செய்தீர்? நானும் உம்முடைய அப்பாவும் உம்மை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன விடயங்களை, நடந்த விடயங்களை எல்லாவற்றையும் மரியாள் பௌத்திரப்படுத்தினாள். She treasured everything in her heart. ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் என்னத்தை பார்க்கணும் என்று சொன்னால், இயேசுவுக்கும் மரியாளுக்கும் இருந்த பல உறவு நிலைகள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு தாயாக தன்னுடைய ஸ்தானத்திலே அவர் இறைமகனாக இருந்தாலும் பரிசுத்தாவியினாலே அவர் உட்பவித்தாலும் தன்னுடைய தாயின் ஸ்தானத்தை அவள் எப்பொழுதுமே அவள் புரிந்து கொண்டவளாக இருக்கின்றாள். பிறந்தது மாத்திரமில்லாமல் கல்வாரி மலையிலே அவள் நின்று இறுதியாக பெந்தெக்கோஸ்திலே இறுதியாக நாங்கள் விவிலியத்திலே பார்க்கின்றோம், மரியாவினுடைய பெயர் குறிப்பிடப்படுகின்ற இறுதி சம்பவம் பெந்தெக்கோஸ்திலே ஆவிக்காக, பரிசுத்த ஆவியானவருக்காக அவர்கள் ஏங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்திலும் அவள் அங்கே இருந்தாள். ஆகவே அந்த தாய்மை பண்பை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே மரியாளை நாங்கள் எந்த இடத்திலே நாங்கள் வைத்திருக்கின்றோம், அவளை நாங்கள் கடவுளுக்கு சமனாக வைத்திருப்போம் என்று சொன்னால் அது நிச்சயமாக தவறான ஒரு புரிதலாக இருக்கின்றது. ஆனால் அவள் சாதாரணமானவள் என்று சொன்னால் அதுவும் தவறான புரிதலாக இருக்கின்றது. அவள் எங்கே இருக்கின்றாள் என்று சொன்னால் மனுக்குலத்தின் தாயாக இருக்கின்றாள். அவள் மனுக்குலத்தின் தாயாக இருந்து எங்களுக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கின்றாள். புதிய ஏவாள், கீழ்ப்படிவினூடாக, தாழ்ச்சியினூடாக, ஏழ்மையினூடாக, புண்ணியங்களூடாக பேறு பெற்ற ஒரு புதிய ஏவாள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றாள். நாளை மீட்கப்பட்ட சமூகமாக நாங்கள் ஆண்டவரிடம் போகிற பொழுது அவளுடைய பிள்ளைகளாகத்தான் நாங்கள் போக போகின்றோம். ஆகவே மரியாளை சரியான இடத்திலே வைத்திருக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. பல வேளைகளில் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், நாங்கள் மரியாளுடைய பக்தியாளர்கள் என்று கருதி தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ளே நாங்கள் சென்று விடுகின்றோம். குருட்டு பக்திகளுக்குள்ளே நாங்கள் சென்று விடுகின்றோம். குருட்டு பக்திகளை நாங்கள் வளர்க்கின்றோம். இதன் நிமித்தமாக அன்னை மரியாள் விரும்பாத பல காரியங்களை நாங்கள் அவளுடைய பெயராலே செய்து வருகின்றோம். வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை, வாழ்க்கையிலே தூய்மை இல்லை, கற்பு இல்லை, கீழ்ப்படிவில்லை, தாழ்ச்சி இல்லை. ஆனால் நாங்கள் மரியாவின் பிள்ளைகள். நாங்கள் மரியாளுக்கு தேர் சுற்றுகின்றோம். மரியாளுக்கு நாங்கள் பலவிதமான ஆலயங்களை கட்டுகின்றோம், விழாக்களை எடுக்கின்றோம். ஆனால் அவளுடைய முன்மாதிரியை நாங்கள் பின்பற்றுவதில்லை. அவள் வாழ்ந்த அப்பழுக்கற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழுவதில்லை. இறை திட்டத்திற்கு கல்வாரி மலை அடி மட்டும் அவள் தன்னை ஒப்புக் கொடுத்தது போல நாங்கள் ஒப்புக் கொடுப்பதில்லை. அதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஆனால் கொண்டாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அன்னை மரியாளை வைத்து எல்லா விதமான காரியங்களையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே அவளுடைய எந்த புண்ணியங்களும் இல்லாமல் குருட்டு பக்திகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்து அவளை தவறான இடத்திற்கு கொண்டு போனால் அதனூடாக நாங்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய தாயாக இருக்கக்கூடிய திருச்சபையும் அவ பெயரை பெற்றுக் கொள்ளுகின்றது. ஆகவே அன்னை மரியாளை சரியான இடத்திலே வைத்து அவள் காட்டுகின்ற முன்மாதிரியை நாங்கள் பின்பற்ற வேண்டும். இரண்டாவது கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த தாயின் பிள்ளைகள், ஏவையின் மக்கள் என்று சொல்லுகின்ற நாங்கள் தாயை போல வாழுகின்றோமா? இந்த தாயங்களுக்கு முன் குறித்து வைத்ததான அந்த வாழ்க்கையை நாங்கள் கடைபிடிக்காது போனால் அவள் சென்ற இடத்திற்கு நாங்கள் போக முடியாது. அவள் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு இல்லிடமாக வாழ்ந்தது மாத்திரமல்ல, இறுதி வரைக்கும் பிரமாணிக்கமாக இருந்தார்.
இன்று தாயாக நாங்கள் எங்கள் பிள்ளைகளை எவ்விதமாக வளர்க்கின்றோம்? கேட்க வேண்டிய கேள்விகளை நாங்கள் கேட்கின்றோமா? சில வேளைகளிலே பிள்ளைகள் நன்றாக படிக்கின்றார்கள், நல்ல தரத்தில் இருக்கின்றார்கள், அல்லது நன்றாக சம்பாதிக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை நாங்கள் தட்டி கேட்பதில்லை. அவர்களுடைய பாட்டுக்கு நாங்கள் விட்டு விடுகின்றோம். என்று சொன்னால் தட்டி கேட்டால் பிரச்சனை. ஆனால் இறைமகனாக இருந்தாலும் மரியாள் கேட்க வேண்டிய கேள்வியை ஒரு தாயாக கேட்டாள். அது மாத்திரமல்ல, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எல்லாத்தையும் இருதயத்திலே வைத்து இயேசுவின் சம்பவங்களை இருதயத்தில் அவள் பௌத்திரப்படுத்திக் கொண்டாள். இன்றைக்கு நாங்கள் எதை பௌத்திரப்படுத்திக் கொள்ளுகின்றோம்? எதை மனதிலே வைத்து சிந்திக்கின்றோம்? எல்லாம் இந்த உலக காரியங்களையும் இந்த உலக எண்ணங்களையும் எங்களுடைய ஆசா பாசங்களையும் உள்ளத்துக்குள்ளே நாங்கள் கொட்டி இருதயத்தை குப்பை தொட்டிகளாக மாற்றுகின்றோமே ஒழிய ஆண்டவருடைய காரியங்களை இருதயத்திலே வைத்து ஆண்டவருடைய காரியங்களை நாங்கள் பௌத்திரப்படுத்துவதில்லை. பவுனை பௌத்திரப்படுத்துகின்றோம், நகையை பௌத்திரப்படுத்துகின்றோம், செல்லுகின்ற இடங்களுக்கெல்லாம் நகையை கொண்டு செல்லுகின்றோம், கவனமான இடங்களிலும் லொக்கர்களிலும் அவற்றை வைக்கின்றோம். கடவுளுடைய காரியங்களை நாங்கள் பௌத்திரப்படுத்துவதில்லை. பன்றிகளுக்கு முன் வீசப்பட்ட முத்துகளாக கடவுளுடைய காரியங்கள் சீரடிக்கப்படுகின்றது. வார்த்தைகள் உதாசீனம் செய்யப்படுகிறது. அன்னை மரியாளுடைய முன்மாதிரியை நாங்கள் பின்பற்றுவதில்லை. இறுதியாக அவள் எங்கெல்லாம் காட்சி கொடுத்தாளோ அங்கெல்லாம் அவள் கூறிய வார்த்தைகள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அவள் காட்சி கொடுத்த எல்லா இடத்திலும் அவளுடைய தரிசனத்தினுடைய அவனுடைய காட்சியினுடைய முக்கியமான வசனம் மனம் திரும்புங்கள், இயேசுவை நம்புங்கள். நாங்கள் எத்தனை பேர் மனம் திரும்புகின்ற ஒரு விருப்பம், நான் பாவியாக இருக்கிறேன், இந்த வாழ்க்கை மாற வேண்டும், அந்த எண்ணம் எங்களிடம் இருக்கின்றதா? அல்லது நான் செய்வது சரி, நான் செய்வது சரி, நான் எடுத்த முடிவுகள் சரி, நீங்கள் தான் மாற வேண்டும், நான் மாற தேவையில்லை என்ற ஒரு மமதை பிடித்தவர்களாக, தற்பெருமை கொண்டவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று இந்த நல்ல நாளிலே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை மரியாள் அவள் எப்பொழுதும் எங்களின் தாய். அவள் எங்களுக்காக பிறந்து பேசுகின்றாள், எங்களுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடுகின்றாள். அன்று கானாவூர் திருமணத்தில் அந்த குடும்பத்துக்காக அவள் இறங்கியதை போல இன்றும் எங்களுடைய குடும்பங்களுக்காக அவள் மன்றாடுகின்றாள், எங்களுடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுகின்றாள். ஆனால் அவள் எங்களை பார்த்து கேட்பதெல்லாம் என்னை போல கடவுளுக்கு ஏற்ற உறைவிடமாக, கடவுளை இதயத்தில், கடவுளை உடலில் மாத்திரமல்ல, உதரத்தில் மாத்திரமல்ல, உள்ளத்திலும் தாங்கி வாழுங்கள். கடவுளுடைய காரியங்களை பௌத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே சரியானதை செய்து இறுதி வரைக்கும் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று அவள் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் எங்கள் இதயங்களை ஊடுருவட்டும். அதற்கான அருளை இந்த பலியினூடாக நாங்கள் மன்றாடுவோம். ஆமேன். எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இரக்கமுள்ள அன்பான ஆண்டவரே, அன்னை மரியாளினுடைய மாசற்ற இதயத்திற்கு விழா எடுக்கின்ற இன்றைய நாளிலே அன்னை மரியாளினுடைய இதயம் உம்பால் தாகம் கொண்டிருப்பது போல உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே அவள் தம்முடைய வாழ்வை அர்ப்பணித்ததை போல எங்களுடைய வாழ்விலும் எங்கள் இதயங்களை அன்பு தீயை பற்றி எறிய செய்தருளும். வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலும், இன்பத்திலும் துன்பத்திலும், வெற்றியிலும் தோல்விலும், துயரிலும் இன்னலிலும் உம்முடைய சித்தத்தை நாங்கள் கண்டுணர்ந்து நிறைவேற்றி வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, வியாகுல தாயை போல இன்று பல வியாகுலங்களோடு வாழுகின்ற அம்மாமாரையும் பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். முக்கியமாக எப்படியாக இந்த பிள்ளைகளை நாங்கள் வளர்ப்பது,
எப்படியாக இந்த குடும்ப பிரச்சனையை நாங்கள் எதிர்கொள்வது, எப்படியாக எதிர்காலத்தை நாங்கள் எதிர்கொள்வது என்று பலவிதமான வியாகுலங்களை தாங்கி இருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு தீயை அவர்களுடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியாலே ஊட்டி அருளும். ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எங்களுக்கு தந்த உன்னத கொடையாகிய பரிசுத்த ஆவின் அபிஷேகத்திலே என்னை மரியாளை போல உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, தொடர்ந்துமாக இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒருவருக்காகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த நோயினுடைய தாக்கத்தை உம்முடைய வல்லமையினாலே இன்னும் அதிகமாக கட்டுப்படுத்தியறலும். இயல்பு வாழ்க்கைக்குள்ளே திரும்பிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய வாழ்வு தொடர்ந்துமாக நாங்கள் மகிழ்ச்சிகரமாக வாழ்வினை தொடங்க, எங்களுடைய காரியங்களை முன்னெடுக்க உம்முடைய வல்லமையினாலே இந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்தி இதனாலே பீடிக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்கு குணமளித்து இது பரவுகின்ற விதத்தினை தடுத்து நிறுத்தி இதற்காக உழைக்கின்ற ஒவ்வொருவரோடும் இருந்து வழிநடத்தியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இந்த திருப்பலிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற லூட்ஸ், ஜெயமணி, அந்தோனி பிள்ளை, ஜோகானந்தா சுப்பிரமணியம் இவர்களுடைய ஆன்மலை பாட்டிக்காக மன்றாடுவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு புது பாதத்தில் வைத்து எங்கள் வேண்டுதல்களை ஏற்றலும். உம்முடைய விருப்பத்தின்படியாக அவற்றை எங்களுக்கு தந்தரலும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். உமது அடிமை இறைவாயேற்பாய் என்னை. உமது அடிமை இறைவாயேற்பாய். எரியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தேன், ஏற்றிடுவார். எரியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தேன், ஏற்றிடுவார். உன்னொளி துலங்க தன்னையே வணங்கும் சுடராய் மாற்றிடுவார். இதோ உமது அடிமை இறைவாயேற்பாய் என்னை. இதோ உமது அடிமை இறைவாயேற்பாய் என்னை. இதோ உமது அடிமை. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களையுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். இவ்வாறு தூய ஆவியானவரின் ஒளியால் நிரப்ப பெற்ற எங்கள் இதயங்கள் என்றும் கன்னியான புனித மரியாளின் பரிந்துரையினால் திருமகன் கிறிஸ்துவை என்றும் பெற்றிக்கொள்ள அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் தூய இருதயத்துக்கு நாங்கள் விழா எடுக்கின்ற இந்த நாளில் உம்மை வாழ்த்தி போற்றுவதும் மாட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த என்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தன் கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவை உலகிற்கு கொடுத்தார். அவர் வழியாக உம்முடைய மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களுமே தாழ்மையோடு இறங்கி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிதமை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பிறருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கிற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று தகுதி இல்லாதங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜான், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் உலகிலிருந்து முடம் அழைத்துக் கொண்ட லூர்ட்ஸ், ஜேமனி, அந்தோனி பிள்ளை, ஜோகானந்தா, சுப்பிரமணியம் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்கோடு துயில் கொள்ளுகின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும், பலிந்து காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுகொழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவள் கணவராகிய புனித சூசியப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஒரு சாதாரண குடும்பத்திலே ஒரு சாதாரண தாயாக வாழ்ந்த நிமரியாள் இந்த உலக காரியங்களையும் உலக பொருள்களையும் பௌத்திரப்படுத்தாமல் கடவுளுடைய காரியங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் இதயத்திலே பௌத்திரப்படுத்தி கொண்டாள். இன்னைக்கு நாங்களும் உலகத்திலே வாழுகின்ற பொழுது நிலையற்றவைகளில் எங்களுடைய மனதை இருத்துவதை விட நிலையானவற்றிலே எங்கள் மனதை இருத்தி அவற்றை பௌத்திரப்படுத்துவர்களாக வாழ வின தந்தையை பார்த்து கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடரலும் உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலே இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்துவர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திரள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு ஆண்டுடைய அமைதி அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சுமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சுமரியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் என்னை காத்து எனக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. மலர் போல மணக்கும் நெஞ்சேசுவே, என் போல சுவைக்கும் நெஞ்சேசுவே. மலர் போல மணக்கும் நெஞ்சேசுவே, என் போல சுவைக்கும் நெஞ்சேசுவே. என்னையாளவா, இருள் நீக்கவா, உன்னை போல என்னை மாற்றவா.
அன்பு சோலையிலே சிறுமலராக என்னை உந்தன் பாதத்திலே எழில் பொங்கும் அன்பு சோலையிலே சிறுமலராக என்னை உந்தன் பாதத்திலே அளிக்கும் என் இதயத்தின் உணவாகவா, அளிக்கும் என் இதயத்தின் உணவாகவா, அருளே அமுதேவா, மலர் போல மணக்கும் என் இயேசுவே, தேன் போல சுவைக்கும் என் இயேசுவே, இணையாளவா, இருள் நீக்கவா, உன்னை போல என்னை மாற்றவா. கிறிஸ்துவிலே அன்புக்குரிய சோதரங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னை மரியாவினுடைய திரு இதய மாசற்ற இதய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே அடுத்த எலெக்சன் சார்பிலும் தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னை மரியாவை பின்பற்றி எப்பொழுதும் வாழவும் அவருடைய பரிந்துரை எங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும் நான் ஆசித்து நிற்கின்றேன். அத்தோடு இம்முறையும் ஜூலை மாதம் வால்சிங்கம் அன்னையினுடைய திருவிழா இடம்பெற மாட்டாது. எனவே அந்த திருவிழாவின் நாளிலே நீங்கள் வால்சிங்கத்திற்கு செல்வதை தவிர்த்து ஏனைய நாள்களில் தனிப்பட்ட மட்டுப்படுத்தப்பட்ட நபர்களுக்கான அனுமதி திருப்பதியிலே வழங்கப்படுகின்றது. ஆகவே அந்த திருநாளுக்கு நீங்கள் திருநாள் அன்று நீங்கள் வால்சிங்கம் செல்வதை தவிர்த்து போக விரும்புகிறவர்கள் நீங்கள் வேறு பிரதான நாட்களிலே நீங்கள் தனியாக நீங்கள் சென்று அன்னையின் பதியிலே மன்றாடிட்டு வரலாம். ஜூலை மாத வழமையாக ஜூலை மாதத்திலே நாங்கள் கொண்டாடுகின்ற வால்சிங்கம் அன்னையினுடைய திருவிழா ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதை குறித்த ஏதாவது தகவல்கள் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் நேரத்தோடு உங்களுக்கு நாங்கள் அறிய தருவோம். நன்றி. நாளைய நாளில் திருப்பலி காலை 12 மணிக்கு ஒப்புக் கொடுக்கப்படும். கெப்ரியேல் என்னும் வானதூதர் கடவுளால் ஒரு கனியிடம் அனுப்பப்பட்டார். அந்த கனியின் பெயர் மரியா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களை திருவார்த்தையினாலும் திருவிருந்தினாலும் உறுதிப்படுத்தி இருக்கின்றீர். அதனால் புனித மரியாவின் வழிகாட்டுதலாலும் பாதுகாவலாலும் கிறிஸ்தவ பெயருக்கு எதிரான அனைத்தையும் விலக்கிவிட்டு அந்த பெயருக்கு உகந்த வெற்றியை நாட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்கு ஆமேன் என்று பதில் சொல்லுவோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்தோடு மீட்க திருவளம் கொண்ட இறைவன் தன்னுடைய ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவளம் கொள்வாராக. ஆமென். அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. ஆமென். இன்று இறை பெற்றுதலோடு அன்னை மரியாவின் மாசற்ற விழாவை கொண்டாட கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்து அவர் தருகின்ற அமைதியில் வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி
தம்மரசே தாயேயம் மன்றாட்டை தயவாயேறும் ஈனோரென்றமை நீர் தள்ளாமல் ஏக்கால துமிதற்காரும் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும் ஈரோர் பிள்ளைகள் வந்தோம் ஏற்றன்